கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்திலே வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆமேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையானது மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது அவர் பெத்லெகேமிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக அங்கே வான சாஸ்திரிகள் அவர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். இப்பொழுது இருக்கிற நாசா விஞ்ஞானிகளைப் போல அவர்களும் ஒரு வான சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள். அவர்கள் இயேசுனுடைய வருகை கண்டு தொழுது கொண்டு சாஷ்டாங்கமாக அவரை விழுந்து பணிந்து கொண்டு அவருக்கு அநேக உடைமைகளை கொடுத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதித்து அவர்கள் கடந்து போனார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் கடந்து போய் எங்கிலும் இந்த தேவனுடைய செய்தியை குறித்து அறிவித்தார்கள். ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இனி பாவம் நமக்குள் பிரவேசியாதபடி பாவத்தினுடைய எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து போட்டார். அவர் தாமே மரித்து நமக்காக 3ஆவது நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் அன்புள்ளவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிறார். நீங்கள் செபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை உங்களாலே பார்க்க முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் செபத்தோடு கூட அவர்கள் செபித்து போராடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணி அவர்களுக்கு கிருபையும் வரங்களையும் ஆண்டவர் இலவசமாய் அருளுகிறார். அந்த தேவ கிருபைக்காக காத்திருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். நாள்தோறும் செபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருக்கிற, ஆண்டவரோடு கூட செபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகள் மிக மிக பாக்கியசாலிகள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நேரம் செலவழித்து இரட்சகரோடு கூட நீங்கள் நடந்து பாருங்கள். அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிற ஒரு மனிதன் எலியா. இந்த எலியா என்ன செய்வார் என்று சொன்னால், எந்த நேரமும் தேவனை நோக்கி தவறாமல் செபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக அவர் வாழ்ந்து வந்தார். அவர் தேவ சமூகத்தில் எப்படி செபிப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு பிரசவ ஸ்திரீ எப்படி பிரசவத்துக்காக வேதனைப்படுகிறாளோ அதே போல் எலியா அவர் குனிந்து அவருடைய தாடி முழங்காலிலே படத்தக்கதாக அவர் குனிந்து செபிப்பாராம். அப்போ எப்படி ஒரு செப வீரனாக அவர் இருந்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் செபத்தில் போராடி ஆண்டவரோடு கூட செபிக்க நாம் முன் வர வேண்டும். இந்த எலியாவினுடைய செபத்தை கர்த்தர் கேட்டு எலியாவை தேவன் விசேஷமாக எடுத்து உபயோகப்படுத்தினார். இந்த எலியா செபத்தோடு கூட அவர் இருக்கிற வேலையினால அவர் வானத்திலிருந்து அக்கினியை வர வைக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் அவர் காணப்பட்டார். ஒரு முறை ஆண்டவராகிய தேவன் யார் என்பதை நிரூபிக்கும்படியாக அநேக பூஜாசாரிகளை வரவழைத்து ஆண்டவராகிய தேவன், என் தேவனாகிய கர்த்தரே பெரியவர் என்று சொல்லி அவர்கள் நடுவிலே சவால் விட்டார். என்ன சவால் என்று சொன்னால், நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், ஒரு பலியை, எல்லாவித பலிபீடத்தில் விறகுகளையும் பலிகளையும் நான் அங்கே செலுத்தி வைக்கிறேன். நீங்கள் நெருப்பு மூட்டக்கூடாது. தீப்பெட்டியில் தீ பற்ற வைப்பதைப் போல நீங்கள் பற்ற வைத்து என்ன செய்யக்கூடாது? யாகங்களை செய்யக்கூடாது. நீங்கள் பலிகளை மாத்திரம் வைத்து விடுங்கள். அக்கினி உங்கள் தெய்வத்தினிடத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி சவால் விட்டார். அப்படி சவால் விட்டு அவர் அந்த பூசாரிகள் நடுவில் அவர்களுக்காக அக்கினி வரவழையுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு டைம் கொடுத்தார். பூஜாசாரிகளும் அநேக நேரங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பாகாலை நோக்கி இரவும் பகலும் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள்.
ஆனால் பாகாலிடத்திலிருந்து எந்த விதமான வார்த்தைகளும் வரவே இல்லை. அப்பொழுது மிகுந்த வேதனை உண்டாயிற்று. அப்பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் கத்திகளை எடுத்து தங்கள் உடம்புகளை கீறி கொண்டார்கள். கீறி கொண்டு, பாகாலே எனக்கு பதில் சொல்லு என்று சொல்லி சாயங்காலம் வரைக்கும், காலையில் துவங்கினதான அந்த யாகமானது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த யாகம் தொடர்ந்தது. ஆனாலும் பாகாலிடத்திலிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. அவர்கள் சோர்ந்து போய் இப்பொழுது எலியாவை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் எங்கள் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்து விட்டோம், ஆனாலும் அக்கினி வரவே இல்லை என்று சொல்லி எலியாவினிடத்திலே முறையிட்டார்கள். எலியா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே, சகலமும் உம்மால் ஆகும், நீர் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். கருத்தாக, ஆண்டவராகிய தேவனே, கர்த்தராகிய தேவனே, நீர் வானத்திலிருந்து அக்கினியை இந்த பலியின் மேலே உம்முடைய அக்கினி வந்து பட்சிக்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடம் முழுவதுமாக அக்கினியினாலே முழங்கி அந்த விறகுகளை எல்லாம் அக்கினி பற்றி பிடித்தது. அங்கே வைத்திருந்ததான எல்லா துண்டங்களையும், என்னென்னலாம் படைக்கப்பட்டது அதெல்லாம் ஒரு வினாடி பொழுதில் சகலமும் அக்கினி ஜுவாலியாக எரிய ஆரம்பித்தது. அந்த யாகத்தில் தேவன் யார் என்பதை கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். அப்பொழுது என்ன நடந்தது? பூசாரிகள் எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்கள். தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, எலியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான சமயங்களையும் தேவன் கொடுத்த ஜீவிதத்தையும் அவர் தேவனுக்காக பயன்படுத்தினார். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளோ நேரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நேரங்களை நாம் எப்படி அப்பியாசப்படுத்துகிறோம், அந்த நேரங்களை நாம் எவ்வாறு செலவழிக்கிறோம் என்பதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய ஜீவிதத்தை செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த எலியாவுக்கு தங்குவதற்கு இடமில்லை, அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. தேசத்திலே மிகவும் பஞ்சம் உண்டாயிற்று. ஏனென்று கேட்டால், இந்த எலியா செபித்தால் ஒழிய தேசத்திலே மழை பெய்யாது. அப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்தமான நிலைமை, பஞ்சம் தேசத்திலே வந்தது. ராஜா மிகவும் களைத்து போனான். அவனால் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்து பார்த்தும் தேசத்திலே செழிப்பில்லை, மிகவும் வறண்டு போன ஒரு வறட்சி. அப்பொழுது சிப்பாய்கள் எல்லாரும், கால்நடையில் இருக்கக்கூடிய எல்லா சிப்பாய்களும் மரித்து மாண்டு போகிறார்கள். குதிரை படையில் இருக்கக்கூடிய குதிரை வீரர்கள் மரித்து போகிறார்கள். சில காலங்கள் போக போக குதிரைகள் ஆகாரம் இல்லாதபடி ஒன்றொன்றாக செத்து கீழே விழுந்து மடிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆகாப் என்றதான ராஜா, அவன் பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்கி அவன் பாகாலுடைய எல்லா சிலைகளையும் நிறுவி அவன் வணங்கியும் தேசத்திலே மழையே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையில் அவர் மீண்டுமாக அவனுடைய எல்லா விதமான அவனுடைய இருக்கக்கூடிய ஈகோகளை விட்டுவிட்டு எலியாவின் இடத்துல வந்து, எலியாவே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணு, எப்படியாகிலும் உங்கள் தேவனிடத்திலிருந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு மழை வர வேண்டும் என்று சொல்லி ஜெப குறிப்பை அந்த எலியாவினிடத்திலே தெரியப்படுத்தினார். எலியா, ஓகே, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவார் என்று சொல்லி நீ உன்னுடைய ரதத்தை கட்டி கொண்டு நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க ரதத்தை எடுத்து போய் கொண்டிருக்கும் பொழுதே பாருங்கள், மழை தேசத்தின் மேலே பெய்ய ஆரம்பித்தது. இந்த வாகனம் போகிறதுக்கு முன்பாக எலியா வேகமாக ரதத்துக்கு முன்பாக ஓடினார். அவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு தேவ மனுஷன்தான் இந்த எலியா. அவர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையை பெய்ய பண்ணினார். தேசத்தில் இருக்கக்கூடிய பஞ்சங்கள் எல்லாம் நீங்கி ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து
தேசம் மகிழ்ச்சியினாலே நிரம்பியது. அநேக மரித்த ஜனங்கள், மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மீண்டுமாக உயிர் பிழைக்கும்படியாக இந்த எலியாவுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் இல்லாதபடி பாவத்தில் அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி, திறப்பில் நிற்கும்படி உங்கள் ஆண்டவர் எலியாவாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் ஒழிய தேசத்துக்கு நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பிராஸ்பரிட்டி இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையை, நீ ஜெப மனிதன் என்பதை மறந்து விடாது. மூன்றாவதாக நான் முடிக்கப் போகிறேன். எலியாவை எலிசா முழுவதுமாக பின்பற்றினார். இந்த எலியா எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் எலிசா கூடவே போய் கொண்டிருந்தார். ஒரு முறை அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த எலியாவினிடத்திலே வந்தது. இன்று நீ சுழல் காற்றிலே நீ பரலோகத்துக்கு, வானத்துக்கு நீ ஏறி வரப்போகிறாய். ஆகவே நீ உடனே ரெடியாகி கிளம்பி வா என்று சொல்லி ஆண்டவர் எலியாவினிடத்திலே பேசினார். ஆனால் இந்த எலிசா என்ன செய்வார்? எலியா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்பு போய்கொண்டே இருப்பார். இந்த எலிசா யார்? அவர் ஒரு பெரிய மில்லினியர். அவருக்கு ஏராளமான எருதுகள் இருந்தது. எரு மாடுகளை பூட்டி உழக்கூடியதான ஒரு பெரிய ஒரு ஓனராக அவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? ஒரு லேண்ட் ஓனராக, அநேக எருது மாடுகளை வைத்திருந்த ஒரு ஓனராக இருந்தவன் தேவனை பின்பற்றும்படியாக அந்த எல்லா விதமான எருதுகளை வெற்றுவிட்டு அந்த ஏறுகளை எல்லாம் உடைத்து அவைகளில் ஆகாரம் செய்து ஒரு பெரிய விருந்து செய்து எலியாவின் பின்பாக ஓடி வந்தார். அப்படி ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷர் தான் இந்த எலிசா. இந்த எலிசா என்ன செய்கிறார்? எலியா இன்று சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது தெரிந்தவுடனே இவர் எலியாவை விடவே இல்லை. எலியா பார்த்து சொன்னார், நீ இங்கேயே இரு, நான் கில்காலிலிருந்து பெத்தேல் வரைக்கும் போகிறேன் என்று சொல்லும் பொழுது, நீர் எங்கே போனாலும் அங்கே வருவேன், உம்மை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்று சொல்லி முழுமையாக எலியா கூடவே கடந்து போனார். மீண்டுமாக பெத்தேலிலிருந்து யோர்தானை தாண்டி போகிறார்கள். ஆனால் யோர்தானுக்கு போகும் பொழுது இதே வார்த்தையை எலிசா மீண்டும் சொல்லுகிறார். அங்கிருந்த தெரிந்த ஜனங்களாம் சொல்லுகிறார்கள், உன் எஜமானன், உன் தலை ஓனர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், இனி நீ உன்னுடைய தலைமை இனி எடுத்துக்கொள்ளப்படுகிறது, இனி நீ என்ன செய்ய போகிறாய்? எலியா இருந்தால் மாத்திரம்தான் உன்னுடைய ஜீவிதம் ஆசீர்வாதமாக இருக்கும், எலியா இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி எல்லாரும் நெகட்டிவாக பேசினார்கள். ஆனால் எலிசா சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அவர் அந்த நாட்களில் அவருக்குள்ள விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம விசுவாசத்தில் எலிசாவை போல நிற்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்துவார். இப்பொழுது என்ன நடக்கிறது? இவர்கள் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும் பொழுது சுழல் காற்று நடுவில் ஒரு பெரிய அக்கினி ரதமும் குதிரைகளும் அவர்கள் இருவரையும் இரண்டாக பிரித்தது. எலிசா ஒரு புறம் போய்விட்டார், எலியா இன்னொரு புறம் போய்விட்டார். நடுவாக என்ன செய்தது? அந்த குதிரைகளும் ரதங்களும் அவர்களை பிரித்தது. சுழல் காற்றிலே எலியா வானத்திற்கு ஏறி போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானிலே அநேக பரிசுத்தவான்களோடு கூட, தூதர்களோடு கூட, 1000-10,000 ரதங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் மிக மிக ஆயத்தமாய் கடந்து போவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது.